ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட் ஸ்டுடியோ சப்ஜெக்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லைட் அண்ட் ஷேடோ. இட் கேன் பி ஆர்டிஃபிஷியல் ஆர் நேச்சுரல், மேபி சன்லைட் ஆர் டார்ச் லைட். லாஸ்ட் டைம் பண்ணாங்க. நீங்க சன்லைட் சார். மங்கனி கேண்டில் லைட்டிங் சார். ஓகே. இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? நாங்களாம் வரைஞ்சு முடிச்சிட்டோம். ஏய் கொஞ்ச நேரம். சீக்கிரமா, டைம் ஆச்சு, போலாம். ஏய் ஒரு 5 minutes டி, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி சரி, நாங்க வெளியே வெயிட் பண்றோம். சீக்கிரம் வந்துரு. நான் வந்துடுறேன். ஏனுங்க அம்மணி, ஏனுங்க ஏன் அம்மணி, ஒண்ணும் இல்லைங்க, பயப்படாதீங்க. இருங்க 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 இருங்க. ஐயோ அம்மணி, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இருங்க அம்மணி, இருங்க அம்மணி, இருங்க. தள்ளுமா தள்ளுமா. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. அம்மணி இருங்க, வந்துருங்க அம்மணி. அம்மணி பார்த்து பத்திரமா இருக்கணும் தாங்க. எனக்கு ஒன்று விட்டா யாருன்னு இருக்கிறா? இனிமேல் காலேஜுக்கே போக வேண்டாம். சும்மா இருக்கு மாமா. பாசத்துக்காடி பிள்ளையோட படிப்பு எடுத்து போடாதீங்க. மாங்கனி நீ படிக்கண்ணு, நல்லா படி. அப்ப செஞ்ச புண்ணியம் அந்த சாமியே வந்து உன்னை காப்பாத்தி இருக்குது. இந்தாங்க சார். இருப்பா, உன் கையை கொடுப்பா ஃபர்ஸ்ட். என்ன காரியம் பண்ணிருக்க நீ? உன் உயிரை பணைய வச்சு ஒரு பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்க. அது மட்டும் இல்ல, காலேஜோட கௌரவத்தையும் காப்பாத்திட்ட. ஹலோ, நான் பிரேக் இல்லைங்க, பிரேக் இல்லைங்க. ஐயோ இல்லைங்க, அதெல்லாம் ஐயோ அட இல்லைங்க, நம்ம கையில எனக்கு இருக்குது, எல்லாம் ஆண்டவன் தானுங்க. போடுங்கடா. ஐயோ மாங்கனி, நேத்து நடந்தது நினைச்சா பயமா இருக்கு. நல்ல வேலைடி, குழந்தை மட்டும் இல்லனா நீங்க இருந்திருக்க மாட்ட. நன்றிங்க. அந்த கடவுளே குழந்தை ரூபத்துல வந்து உன்னை காப்பாத்திருக்கிறாருடி. விடுங்க, நான் உடைய வைக்கிறேன். அந்த ரேக் பக்கத்துல வச்சிருந்துங்க.
எந்த ஜென்ஸ்கிட்டயும் பேசினது இல்லைங்க. அதுவும் தனியா இதுதானுங்க ஃபர்ஸ்ட் டைம். ஓ சரிங்க. ஏனுங்க உங்க உடம்புல வேற எங்கேயும் தீக்காயம் பட்டிருக்குதுங்களா? ஆமாங்க, முதுகுலிங்க அங்கங்க கொஞ்சம் இருக்குதுங்க. வலிக்குதுங்களா? மஞ்சள் அரைச்சு வச்சிருக்குதுங்க. அது போக போக சரியா போயிருங்க. ம். என்ன ஏன் காப்பாத்துனீங்க? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆ. ஏன் பிடிக்கும்? உங்களுக்கு என்ன பிடிக்கும் போது எனக்கு உங்களை பிடிக்காதுங்களா? அன்னைக்கு நீங்க என்ன பார்த்தீங்க, நான் பார்த்தேன். அத நானும் பார்த்தேனுங்க. ம். சரிங்க. பார்த்தேனுங்க. ஆமாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுனாங்க? ஐயோ, எனக்கு என்னன்னாலும் அதை பத்தி கவலை இல்லைங்க. ஆனா உங்களுக்கு எதுவும் ஆகாம இருந்தா போதும்ங்க. ஏனுங்க? நீங்க பார்க்கறதுக்கு எங்க அம்முச்சி மாதிரியே இருக்கிறீங்க. ஆனா ஒண்ணுங்க, அவங்க அட்டக்கரியா கருப்பா அழகா இருப்பாங்க. நீங்க வெள்ளையா சுமாரா இருக்கிறீங்க. ஆனா மூஞ்சி முகரையெல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுங்க. ஆமாங்க. ஆமாங்க. உங்களுக்கு நான் ஆறுன்னு தெரியுங்களா? ஓ தெரியுங்களே, ஊர்ல பாதி இடம் உங்க இடம் தானுங்க. சட்டை தைக்கிற கம்பெனி வச்சிருக்கிறீங்க, 2000-3000 பேர் வேலை செய்யறாங்க. உங்க ஐயன் ஊர் தலைவருங்க, உங்க தாய் மாமா பஞ்சாயத்துக்கே தலைவருங்க. நீங்க பெரிய பணக்காரங்க. ஓ, அப்ப அதுக்காக தான் என்ன காப்பாத்துனீங்க. ஆட, என்ன மணி பொசுக்குன்னு சொல்லி போட்டீங்க. பணம் என்னங்க பெரிய பணம்? பசி எடுத்த 10 நோட்டை கடிச்சா திங்க முடியுங்க. நமக்கெல்லாம் பழைய சோறு பச்சை வெங்காயம் தானுங்க. அப்படின்னா உண்மையிலேயே நீங்க என்ன புடிச்சு போய் தான் காப்பாத்துனீங்க. சாமி சத்தியமாங்க. அப்போ இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் காப்பாத்துவீங்க. ஐயோ, நான் உங்களுக்காக உசிரியா கொடுப்பணுங்க. ஐ எம் வெரி லக்கி. கடவுள் தான் எனக்கு உங்களை காமிச்சிருக்காரு. நீங்க உங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்ன காப்பாத்தின உங்களுக்கு வெறும் வார்த்தையால இந்த நன்றி, தேங்க்ஸ் இதெல்லாம் சொல்ல பிடிக்கலங்க. எனக்கு உயிர் கொடுத்த உங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு தோணுது. கொடுக்கணுங்களா? அப்படின்னா என்ன வேணாலும் கேட்கலாங்களா? என்ன வேணும்னாலும். என்ன வேணாலும்? ம், என்ன வேணாலும். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் கூச்சமா இருக்கு. ஐயோ, வேண்டாங்க. ஐயோ இல்லைங்க, வேணாங்க. ம், இல்லைங்க, நான் ஏதாவது ஏடா கூடமா கேட்டு நீங்க திட்டிடுவீங்களோன்னு பயமா இருக்குதுங்க. ஓ, அப்ப சரிங்க. ம். அது வந்து வந்து ஐயோ, ஐயோ, வெக்கமா வருதுங்க உங்களை பார்க்கறதுக்கு. அது வந்து எது வந்து? அதானுங்க, அது அது ம், அது வந்து அது அ, அ, ம், அ, ம். அ. ஒரு 500 ரூபாய்க்கு போன் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா. ஐயோ, ஏன் ஏன் சிரிக்கிறீங்க? ஏன்? அட, நான் ஏதாவது எச்சா கேட்டு போட்டுங்களா? இல்ல பரவாயில்லைங்க, ஒரு 299 போட்டா கூட போதுங்க. சரிதானுங்க. ஐ லைக் யுவர் இன்னசென்ஸ். பேருக்கு தகுந்த மாதிரி குழந்தையாவே இருக்கீங்க. ஏனு உங்களுக்கு குழந்தைன்னு பேர் வச்சுதான் இருங்க. ஐயோ, இது ஒருத்தர் 2 பேர் வச்ச பேர் இல்லைங்க, ஊரே சேர்ந்து வச்ச பேருங்க. எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லைங்களா? அப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணுச்சுங்கன்னா, அந்த முக்குல இருக்கிற மாறி மூவில்ட்ட எப்ப பார்த்தாலும் போய் எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு அழுது புலம்பிட்டே இருந்துச்சுங்களா? அப்புறம் சாமி என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? என்னடா அந்த அம்மாவோட ஒரே தொல்லை இருக்குது, எப்ப பார்த்தாலும் குழந்தை வேணும் குழந்தை வேணும் புலம்பிட்டு இருக்குதுன்னு சொல்லிங்க. ஒரு நாள் என்ன கொண்டாந்து டக்குன்னு இறக்கி விட்டு அதே வண்டியில எங்க அப்பனாத்தா ஏத்திட்டு மேல போயிட்டாருங்க. ஆமாங்க. அப்புறம் அதுல இருந்து நான் ஒரு அனாதைங்க. இந்த அனாதை பையனுக்கு என்னடா பேர் வைக்கிறதுன்னு சொல்லி ஊர்ல ஒண்ணு கூடி குழம்பிட்டாங்களா? அப்புறம் எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா குழந்தை குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்க, அதனால எல்லாரும் குழந்தைன்னு பேர் வச்சலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. அன்னையில இருந்து என் பேர் குழந்தைங்க.
எனக்குன்னு யாரும் இல்லைங்க. உங்களுக்கு நானும் இருக்கிறேனுங்க. ஆ? இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு காரணமே நீங்க தானுங்க. நேத்து வரைக்கும் நான் வேற யாரோ, ஆனா இன்னையிலிருந்து நான் உங்க மாங்கனி. அம்மணி இது உங்க உசுரு. ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு கண்ணுல தண்ணி வருது. யாரும் இப்படி சொன்னதில்லை. நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கட்டுங்களா? அம்மணி என்னங்க? ஐயோ, என்ன கொடுத்தாலும் நான் வாங்கி விடுங்க. கொடுங்க 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 கொடுங்க. மணி மணி எத்தனையோ பொண்ணை பார்த்த, எவ்வளவோ கண்ணை பார்த்த. போன் ரீசார்ஜ் பண்ணுங்கன்னா எனக்கு பண்ணி போட்டீங்களா மணி? ஊத்தி வச்சு 1 மணி நேரம் ஆகுது. ஒரு மடக்கு குடிக்க விடுறியா? ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு உமா கொடுத்தேன்னு அர்த்தம். அந்த பொண்ணு அவனை லவ் பண்றான்னு அர்த்தம். அப்ப எனக்கும் ஒரு பொண்ணு உமா கொடுத்தா என்னன்னு அர்த்தம்? யாரு, அந்த கக்கூஸ்கள் ஒரு ஆயாவா? இல்லீங்க. பின்ன அந்த பாத்திரம் தேய்க்கிற மாயாவா? ஐயோ இல்லீங்க. ஐயோ, அப்புறம் வேற யாரா? மாங்கனி. குடிக்காமலே சாய வச்சிட்டியாடா அண்ணாச்சி. அண்ணாச்சி அண்ணாச்சி எழுந்திருங்க அண்ணாச்சி. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வாயோட வாயை வச்சு காத்தடிச்சா சரியா போயிருங்க. இப்ப பாரு. அவ பட்டத்து ராணி, நீ பரதேசி. உங்க 2 பேருக்குள்ள எப்படிடா முத்த காட்சி? நாளைக்கு காலைல வாங்கண்ணா, ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ப்ரூவ் பண்ணி காட்டலன்னு வையே, தொலைச்சு விடுவேன். தொலைச்சி நான் ப்ரூவ் பண்ணி காட்டினா என்ன பண்ணுவீங்க? உயிரையே கொடுப்பேன் காதலுக்காக. பந்துங்க. அதுங்க நேத்து இந்த பக்கொன்னு கொடுத்தீங்களே, அது நல்லா இருந்துச்சுங்க. அந்த சந்தோஷத்திலேயே வீட்டுக்கு போனீங்களா? அப்புறம் இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அவன் இந்த பக்கம் இருக்கிறவன அடி பின்னி எடுத்துட்டானுங்க. 2 பேரும் முடிய புடிச்சு ஆட்டோ ஓட்டுன்னு ஆட்டிக்கிறானுங்க. ஒரே சண்டைங்க. ஐயோ, இந்த 2 பேத்தையும் நான் சமாதானம் பண்றதுக்குள்ள நமக்கு நட்டு போட்டுலாங்கள்னு போச்சுங்க. அப்புறம் ஸ்ட்ரிக்டா சொல்லி போட்டுனுங்க, டேய் பாடவா பீச்சு போடும் பீச்சு பேசாம படுங்கடா அப்படின்ட்டுங்க. இவனுக்கு வாங்கி கொடுத்த மாதிரியே உனக்கு வாங்கி கொடுக்குறேன்ட்டுங்க அவனை கையோட கூட்டு வந்துட்டுனுங்க. எங்க பாஸ காணோம்? பாஸ் வணக்கங்கண்ணா. என்ன பாஸ் சத்தமே இல்லாம சைலண்டா வந்து நிக்கிறீங்க? இவ்வளவு பனி பெய்த ஒரு குல்லா போடணும் உங்களுக்கு தோணலையா பாஸ்? என்ன பாஸ் நீங்க என்ன போய் வாங்க போங்கன்ட்டு போங்கண்ணா. நீங்க உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இதுதான் பாஸ், இதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ். ஒரு பிலிம் சிட்டியே கட்டுற அளவுக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரிய காதலிச்சும் இவ்வளவு சிம்பிளிசிட்டியா இருக்கீங்களே பாஸ். ஐ லவ் யூ பாஸ். நீங்க வேற 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 லெவல் பாஸ். இதுக்காகவே ஒரு ரவுண்ட் போடுறோம் பாஸ். ஐயோ அண்ணா, லவ்லி சேர்ஸ். என்ன அதுவா? ஆமாங்க. ஓ எப்போ? இப்பதானுங்க.
அம்மாடி. ஏய், என்ன இங்க வீட்டுக்கு வான்னு சொன்னா வந்துருவியா? நீங்க வர சொன்னீங்களா? வந்துட்டுனுங்க. மாங்கனி அங்க என்னமா சத்தம்? அப்பா டிவி சவுண்டுங்கப்பா. ஐயோ நான் போயிடணுங்க. ஷோ இரு கதவு சாத்திடுறேன். கதவை சாத்தி தாழ்பாலே போட்டாளா? என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? உங்ககிட்ட பிடிச்சது அதாவதுங்க, நீங்க காலில் செருப்பு போட்டு நடக்கும்போதுங்க அதுக்கு கீழே அங்கங்க மண் ஒட்டி இருக்கும் பாருங்க. அழகா நீங்க காலை தூக்கி வைக்கும்போது அப்படியே பொல பொலன்னு உதிரும் பாருங்க, மண்ணு கோலம் போட்ட மாதிரி. செம்மையா இருக்குங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க. மண்ணா போச்சு. அப்புறம் அப்புறங்க, நீங்க தலையில மல்லிப்பூ வச்சிருக்கும் போது அது வாடி ஓஞ்சி கீழ் வந்ததுக்கு அப்புறங்க அனாதையா தொங்கிட்டு இருக்கிற நார் இருக்குது பாருங்க, அது உங்க கூந்தல பிரிய மனசு இல்லாமங்க அப்படியே அது கூட சேர்ந்து மயில் மாதிரி டான்ஸ் ஆடுங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க அம்மனி. அப்போ நீங்க அந்த பொண்ணோட உடம்புல எந்த பாகத்தையும் பார்க்கல. இதான் இதான் குழந்தை, எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிக்கும். நீ மத்தவங்க மாதிரி இல்ல, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்க. ஐ லவ் யூ so much. சரி சரி, உன்கிட்ட எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நீ கேட்கவே இல்லையே. போவாங்க அம்மனி, என்கிட்ட பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நிறைய இருக்கு. நிறையாங்களா? சூப்பர் ஸ்டார் மாதிரி ஸ்டைலான ஹேர் ஸ்டைல். இல்ல இதுவா? மேக்னெட்டிக் ஐஸ். ஐயோ. அப்புறம் ஆரஞ்சு பழம் மாதிரி உன்னோட லிப்ஸ். ஜூஸ் ஆசையே போச்சு. அதுக்கும் கீழே கீழிங் கீழையா? கீழே உன்னோட அந்த ப்ராட் செஸ்ட். செஸ்ட்னா நெஞ்சு. அப்புறம் ஜம்முன்னு இருக்கிற உன் ஜிம் பாடி. பாஸ் ஏன் பாஸ் அழுகுறீங்க? நான் இல்லைங்கண்ணா, அம்மனிங்க. அம்மனி என்ன ஒரு காக்கா குருவி பார்த்தா கூட உயிரோட விட மாட்டாங்க. அப்படிங்களா? என் பின்னாடி நிறைய பசங்க சுத்தி இருக்காங்க, அதனால அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓ. நான் இது வரைக்கும் யார் கூடயும் பழகினதில்லை. நான் பழகின முதல் ஆம்பளை நீதான். எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு என் வீட்டுக்கு தெரிஞ்சா உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. எத்தனை பேர் வந்தாலும் இந்த பாடி தாங்குண்டா. என்ன கண்ட துண்டமா வெட்டி காவு கொடுத்தாலும் இந்த காவிய காதலை சேர்த்து வைக்காம என் உயிர் போகாதுடா. ஐயோ அம்மனி, இப்ப நம்ம என்ன பண்றதுங்க? எனக்கு ஒன்று தோணுது. பேசாம நம்ம பேசாமீங்க ஓடி போலாமா? எதுங்க? ஓடிங்களா? உள்ள குச்சியை விட்டு நோண்டிடுவேன். எவ்வளவு நேரம் தான் ஆடு வாயை பறந்துட்டு இருப்பேன். இதே ஓடி போலாமனு ஒரு பொண்ணு என்ன கேட்டிருந்தா இந்நேரம் ஒரிசாவை தாண்டி ஓடிட்டு இருப்போம். போடா, ஒரு பொண்ணு இப்படி கேட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா போனை எடுத்து டக்குன்னு கடகடன்னு டைப் பண்ணா நம்பர் 1 காக்காத்தோப்பு கவுண்டம்பாளையம் வாங்கன்னு சொன்னா ஒரு கால் டாக்ஸி வந்து நிக்க போகுது. அப்படியே ஏறி ஓடி போவே. அதை விட்டு குடிக்க தண்ணி வாங்கி வச்சுட்டேன், மேடத்துக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டேன், போகும்போது டீசல் அடிச்சுக்கலாம். சீக்கிரம் பேசிடுவோம் சொன்னாங்க மேடம். யாரா அது மேடம்லாம் சொல்லிட்டு இருக்கா? என்ன நடக்குது? நான் ஆல்ரெடி ஆண்டவேங்கண்ணா. ஆண்ட தேவ ஆசீர்வாதத்துல நானும் வாங்கனி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கண்ணா.